நீ பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது. சுவாமி விவேகானந்தர். அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட மை டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய நாட்டுப்புற நடனங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க 6th சோசியல்ல நியூ புக்ல. ஸோ அந்த நாட்டுப்புற நடனங்கள் பத்தி தான் எப்படி ஷார்ட்கட்ல பாக்குறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல பஞ்சாப்ல ஆடக்கூடிய நடனத்தோட பேர் வந்து பங்க்ரா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுவும் பேல ஸ்டார்ட் பண்ணுது, இதுவும் பேல ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ ரெண்டு எழுத்துக்களும் ஒன்று அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா இதுல பஞ்சாப் அப்படிங்கிறதுல பஞ்சு மிட்டாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பங்க்ரா அப்படிங்கிறதுல பங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சு மிட்டாய்க்கு பங்கு கேட்பாங்க. நண்பர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பஞ்சு மிட்டாய் வேணும்னா பங்கு கேட்கணும், பங்கு கேட்டாதான் பஞ்சு மிட்டாய் கிடைக்கும். அடுத்ததா ஜம்மு காஷ்மீர்ல ஆடக்கூடிய நடனத்தோட பேர் வந்து தும்கல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஜம்மு காஷ்மீர் குளிரா இருக்கும். அப்போ காஷ்மீர் குளிர்ல நமக்கு தும்மல் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். குளிர்ல இருந்ததுனால, காஷ்மீர் குளிர்ல இருந்ததுனால தும்மல் வந்துருச்சு. அப்போ ஜம்மு காஷ்மீர்னா தும்கல். அடுத்ததா குஜராத்ல தாண்டியாவும் கார்பா ஆட்டமும் ஆடுறாங்க. இதுல நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் குமரிகள் ஆடன்னு ஒரு பாட்டு வரும். காதலர் தினமா அந்த படத்துல வரும். ஸோ தாண்டியா ஆட்டம் ஆட அந்த ஆட்டம் ஆடுவாங்க. ஸோ அதுலேயே நமக்கு வந்துடும் தாண்டியா குஜராத் குமரிகள் கூட அப்படின்னு வரும். ஸோ தாண்டியா ஆட்டம்னாலே குஜராத் தான். ஸோ கூட ஞாபகம் வச்சுக்கக்கூடியது கார்பா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி யாபா அப்படின்னு முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தாண்டியா ஆட்டம் ஆடிட்டு கார்ல ஏறி போயிருவாங்க அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா உத்தரப்பிரதேசத்துல ரெண்டு ஆட்டம் இருக்கு. ஒன்னு ராசலீலா, இன்னொன்னு சோலியா. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதுல ராசா அப்படிங்கறத ராசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோலிங்கிறத சோலி ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல உத்தரவு அப்படிங்கறத உத்தரவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ராசாவோட சோலினா வேலை அப்படிங்கறத உன் சோழிய பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ சோலிங்கிறது வேலை. ராஜாவோட வேலை என்ன? உத்தரவு போடுறது. தேசத்துக்கே உத்தரவு போடுறது, நாட்டுக்கே உத்தரவு போடுறது. அப்போ ராசாவோட சோழி உத்தரவு போடுறது. அப்போ ராசானா ராசலீலா, சோலினா சோலியா, உத்தரவுனா உத்தரப்பிரதேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அசாம்னா பிகு. ஷாம்பு போட்டா அழகுன்னு பிகு பண்ணுவாங்க. சிலர் வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிருந்தாங்க அப்படின்னா முடிய முன்னாடி தூக்கி போட்டுட்டு பிகு பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல சாம் பிகு பண்ணான், சாம்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப பிகு பண்ணுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா ராஜஸ்தான்ல கல்பேலியா கூமர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கல்ல கால் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூமருங்கிறத கும்பிடுதான் கூமேனா கும்பிடுதாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா கால் தொட்டு கும்பிடுவாங்க. ராஜா காலை தொட்டு எல்லாரும் கும்பிடுவாங்க அந்த காலத்துல. அப்போ ராஜானா ராஜஸ்தான், கால் தொட்டு கல்பேலியா, அடுத்து கும்பிடுவாங்க கூமர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததா கேரளா வந்து தெய்யம் மோகினி ஆட்டம். கேரளா மோகினினானே சொல்லுவாங்க, அழகான பேய் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் பெய்ய. ஸோ கேரளா வந்து பெண்கள் தெய்வமாகவும் இருப்பாங்க, மோகினியாகவும் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கேரளா பெண்கள் வந்து தெய்வமாகவும் இருப்பாங்க, மோகினியாகவும் இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து தமிழ்நாடுன்னு பார்த்தோம்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், தெருக்கூத்து, கும்மி. இந்த மாதிரி ஆட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும். இது எல்லாமே நமக்கு தெரியும். கரகாட்டக்காரன் வந்து ராமராஜன் ஆடியிருப்பாரு. புலியாட்டம் நம்ம பல படங்கள்ல வந்து புலி வேஷம் போட்டு ஆடுவாங்க. அடுத்து பொம்மலாட்டம்னு ஒரு படம் பேரே இருக்கு. கோலாட்டம், தப்பாட்டம், தப்பு நம்மளோட இது. ஸோ அது நமக்கு தெரியும். தெருக்கூத்து பார்த்துருப்போம். கும்மி அடிக்கிறது தெரியும். ஒயிலாட்டம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இருந்தாலும் ஒயிலாட்டம் அப்படிங்கிறதும் நம்மளோட ஆட்டம் தான். ஸோ இதுதான் வந்து நாட்டுப்புற நடனங்கள் பற்றிய ஷார்ட்கட்டு. இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.